ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆசா ஜெபம் செய்கிறான். கர்த்தாவே, பலன் உள்ளவங்களுக்கும் பலனில்லாதவர்களுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். என் தேவாடு ஜனமே, இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தெய்வ ஜனமே, உன் வாழ்க்கையில் பலன் இருக்கோ பலன் இல்லையோ, நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்க என் தெய்வனாய் கர்த்தர் இருக்கிறார். அந்த தெய்வனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது உனக்கு ஒரு பலனை கொடுப்பார். பலனற்றுக்கு பலனும் சத்துவமற்றுக்கு சத்துவமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசாவின் ஜெபம் என்ன? பலன் இருந்தாலும் பலன் இல்லாட்டாலும் உதவி செய்கிற தேவன் ஒரு இருப்பார், ஆனால் அது எனக்கு ஜெயமாய் மாறும் என்று சொல்ல. இந்த காலவெளியில் உதவியற்ற உனக்கு, தேவையில்லாத சூழ்நிலை மாட்டி தவிக்கிற போர்க்குளத்தில் இருக்கிற உனக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த தெய்வ சமூகத்தில் காத்தது ஜிபி உனக்கு மகிமையான கத்து செய்து ஜெயமுள்ள வாழ்க்கை தந்து உனக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை தருவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.